Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. நான் உன்னை தேடி வந்தது நம்ம பழைய உறவை புதுப்பிக்கிறதுக்காக இல்ல. இனிமே எனக்கு போன் பண்ணாத, என் வாழ்க்கையில குறுக்கிடாதன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். உன்னையாவது நான் நேர்ல பாத்துட்டேன். ஆனா லீலா எங்க இருக்காளோ என்ன ஆனாலோ தெரியலையே. சுப்பிரமணி மாமாவுக்கும் சண்முக மாமாவுக்கும் கிருஷ்ணா உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா இளவரசியை வெளியே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. கார்த்திக்கு தெரிஞ்சாலும் ஆதியை தான் நினைப்பான். இளவரசி வெளியே வரக்கூடாது. இளவரசி வெளியே வரக்கூடாதுன்னா கண்டிப்பா கிருஷ்ணா உயிரோட இருக்கக்கூடாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ ஓகேன்னு சொல்லு. அவன் உளுந்துருப்பேட்டில் இல்ல, உலகத்துல எந்த மூல இருந்தாலும் சரி தேடி பிடிச்சி அவன் கதையை முடிச்சிடுறான். என்ன சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கிருஷ்ணாவை கொல்ல வேற ஆளை ஏற்பாடு பண்ண முடியாது. இப்போ ஓகேன்னு சொல்லுவோம். என்ன கையில யோசிச்சுக்கிற? இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க என் அக்கா மாமாலாம் சம்மதிக்க மாட்டாங்களே, அவங்கள எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். தாலியை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம், அதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும்? சரி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் தான். ஆனா நீ கிருஷ்ண கதையை உடனே முடிச்சிடணும். நீ சம்மதம் சொல்லிட்டல்ல, அவன் சாவு நிச்சயம், நீ கவலைப்படாத. ஆமா, அவன் கதையை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன கல்யாணம் பண்ணிக்காம போலீஸ்ல மாட்டி விட்டுற மாட்டிய? என்ன உளர்ற? நான் என்ன அவ்வளவு முட்டாளா? அவனை கொலை பண்ண சொன்னதே நான் தானே, நீ என்ன மாட்டி விட்டுற மாட்டியா? சபாஷ், சரியான பாயிண்ட் பிடிச்ச. ராசம்மா பொண்ணுனா சும்மாவா? நீ போ, அவன் கதையை முடிச்சுட்டு உனக்கு தகவல் சொல்றான். நீ தாலி கட்டிக்க ரெடியா இருக்கு. தகவல் சொன்ன மட்டும் போதாது குணா, அவன் செத்துட்டான்னு நீ எனக்கு ஆதாரபூர்வமா நிரூபிக்கணும். அவ்வளவுதானே? அப்ப அவன் தலையோட வரேன், போதுமா? இவன் தலையை எடுத்துட்டு வந்துட்டானா இளவரசி வெளியே வந்துடுவாளே. சரி, முதல்ல இவன் இந்த காரியத்தை முடிக்கட்டும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வழியில இவன் கதையை நாம முடிப்போம். என்ன மறுபடியும் யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எனக்கு அவ்வளோ சீக்கிரம் இவன் தலையை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. கூடிய சீக்கிரம் பாப்ப, நீ கவலைப்படாம போ. வரேன். ஒரு முக்கியமான விஷயம், வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஹாய், என்ன பூ ஒன்று புயலானது மாதிரி புறப்பட்டு வந்திருக்க? அடடா, நெத்தில என்ன காயம்? சொல்லு பிலோ, என்ன அது காயம்? ஏன்னா உனக்கு ஒன்றுனா என்னால் அதை தாங்க முடியாது பிலோ. சரி, உட்காரு. கண்டிப்பா நீ என்ன தேடி வருவ. என் காதல் உன்னை வர வைக்கும்னு சொன்ன மாதிரி வந்துட்ட பாத்தியா? வெக்கமா இல்ல உனக்கு? பிளாக்மெயில் பண்ணி வர வச்சுட்டு காதல் வர வச்சதுன்னு சொல்றியே. என்ன காதலிச்சிட்டு என் கூட குடும்பம் நடத்திட்டு வேற ஒருத்த பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கியே, நீ தாண்டி வைக்கப்படணும். நான் எதுக்கு வைக்கப்படணும்? நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தான் எனக்கு சரியா அமையல. எங்க அப்பாவும் அந்த கர்த்தரும் நல்ல வேளை என்ன உன்கிட்ட இருந்து காப்பாத்திட்டாங்க.
இப்ப நான் ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல மனுஷனுக்கு நல்ல மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்துல ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? எப்படி நல்ல குடும்பத்துல நல்ல மனுஷனுக்கு நல்ல பொண்டாட்டியா நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க, நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? நல்லா இருக்குடி கேட்கறதுக்கு. உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு நான் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு நீ எங்கிருந்தாலும் வாழ்கன்னு குடிச்சிட்டு தாடி வச்சுக்கிட்டு ஆனா அதையா ரோட்ல விழுந்து கிடக்கணுமா? என்னடி நியாயம் இது? நான் தான் ஏற்கனவே உனக்கு என்னையே கொடுத்து தொலைச்சிட்டேனே, இதுக்கு மேல உனக்கு என்னதான் வேணும்? உன்னால எனக்கு சொத்து சுகம் ரெண்டும் கிடைக்கணும் தான் உனக்கு நான் பிராக்கெட் போட்டேன். சுகம் மட்டும்தானே கிடைச்சது, சொத்து கிடைக்கலையே. நம்ம காதல் விஷயம் தெரிஞ்ச உடனே உங்க அப்பா நியாயமா என்னை கூப்பிட்டு பேசியிருந்தா கூட நான் நம்ம காதலை ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வித்துட்டு செட்டில் ஆயிருப்பேன். அதை பண்ணானா உங்க அப்பா? அந்த சரி விடு, போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு என் பிஸ்னஸையே முடக்கிட்டானே. நான் இப்போ ஃபினான்ஷியலாக ரொம்ப வீக்காக இருக்கேம்மா. ஸோ 1 2 3 4 ஒரு 5 lakhs எனக்கு நீ இப்போ கொடுத்துரு. என்ன ஷாக்கா வர? 5 லட்சம் ரூபாவா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஜோக் அடிக்காத பிள்ளோ. கோடீஸ்வரம் பிரான்சிஸோட ஒரே பொண்ணு நீ. 5 லட்சம் ரூபாய்லாம் உனக்கு சாதாரண அமௌண்ட்டு. இப்ப நான் பிரான்சிஸ் குமாரோட பொண்ணு இல்ல, செழியனோட பொண்டாட்டி. அது முதல்ல புரிஞ்சுக்கோ. இது பாரு, நான் நேத்திக்கு உனக்கு அனுப்புறேன்னு சொன்னல போட்டோஸ், அதை உங்க அப்பாவுக்கோ உன் புருஷனுக்கோ அமிச்சு என்னால் டீல் பேசியிருக்க முடியும். ஏன் அப்படி பண்ணல? உன் மேல வச்சிருக்கிற அக்கறையில தான். நீ புதுசா அமைச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான். முடியாதுன்னா சொல்லு, நான் உங்ககிட்டயே டீல் பண்ணிக்கிறேன். இல்ல, வேணாம் வேணாம், அப்படி எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். அப்போ 5 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போட்டோவையும் சிப்பையும் வாங்கிட்டு நம்ம டீலை முடிச்சுக்க. நானும் ஒன்றும் விட்டுறேன். என்னால உடனே அவ்வளவு பணம் ரெடி பண்ண முடியாது. உடனே எல்லாம் கொடுக்க வேண்டாமா, 10 நாள் டைம் எடுத்துக்க. அதுக்குள்ள பணத்தை கொடுத்துட்டு சிப்பை வாங்கிக்க. இல்லை நான் சொன்ன மாதிரி உங்க அப்பங்கிட்டயோ உன் ஹஸ்பண்ட் கிட்டயோ டீல் பேச வேண்டியது இருக்கும். எப்படி வசதி? சரி, நான் ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. காதல்ல வேணா நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த மாதிரி டீலிங்ல நம்பிக்கை தான் முக்கியம். துரோகம்லாம் பண்ண மாட்டேன், தைரியமா போயிட்டு வா. போ. பின்றடா மாப்பிள்ள, பின்னிட்ட. ஆடாத கூத்து ஆடினாலும் உன் காரியத்தில் மட்டும் கண்ணா இருக்கியே. ஏன் மேட்டரை பத்தி டீல் பண்ணாம என்ன அமௌண்ட் விட்டியாடா? அங்கிள், இப்போ நம்ம 2 பேருக்கும் தேவை பணம். போலீஸ்ல மாட்டினத்துலேருந்து பிஸ்னஸ் பண்ண முடியலல்ல, அதான் முதல்ல ஃபிலோமினா கிட்ட இருந்து பணத்தை கறப்போம், நாம செட்டில் ஆவோம். அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்டது தன்னால நடக்கும். என்ன பண்ண போற? எப்படி அவளை சம்மதிக்க வைக்க போற? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பாட்டி, என்னம்மா? உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? என்ன இளவரசி இப்படி கேட்டுட்ட? என்ன கேட்கணுமோ தாராளமா கேளு. இல்லை, நான் அப்படி கேட்டதுக்கப்புறம் என்னடா இவ நம்ம கிட்ட இப்படி கேட்டுட்டாலே அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கல்ல? நீ என் பொண்ணு மாதிரிம்மா, நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். என்ன கேட்கணுமோ கேளு. இல்லை, என்கிட்ட நல்லா பழகுறீங்க, எல்லாருக்கும் உதவி பண்ணுறீங்க.
மொத்தத்துல ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா நீங்களே உங்க பையனை கொன்னுட்டதா எல்லாரும் சொல்றாங்க. என்னால நம்பவே முடியல. ஏன் நீங்க உங்க பையனை கொலை பண்ணீங்க? பாட்டி அழாதீங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு சங்கடமா இருந்தா சொல்ல வேணாம். இல்லம்மா, நான் தான் என் பொண்ணு மாதிரின்னு சொன்னேன்ல, அப்புறம் உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? சொல்றேன். என் மகனுக்கு 4 வயசா இருக்கிறப்போ என்னையும் என் குழந்தையையும் அனாதையா விட்டுட்டு என் புருஷன் வேறொருத்தியோட ஓடி போயிட்டான். மனசொடிஞ்சு போனா ஒரு வைராக்கியத்தோட என் மகனை ஆளாக்கணுங்கிறதுக்காக ரோட்டோரத்துல இட்லி கடை வச்சு வீட்டு வேலை செஞ்சு எச்சி பாத்திரம் கழுவி இன்னும் என்னென்னமோ வேலையெல்லாம் செஞ்சு அவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிட்டேன். ஆனா அவன் என்கிட்ட கூட சொல்லிக்காம ஊரு பேரு தெரியாத எவ்வளோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான். அத கூட நான் பெருசா எடுத்துக்கலம்மா. அது வரைக்கும் அம்மா அம்மான்னு என் முந்தானிய புடிச்சுக்கிட்டு சுத்தினவன் பொண்டாட்டி வந்ததும் என்னை முழுசா மறந்துட்டு முழுக்க முழுக்க பொண்டாட்டி தாசனாவே மாறிட்டாம்மா. அவன் பொண்டாட்டிக்கு அடிமையானது மட்டும் இல்லாம என்னையும் அவளுக்கு சேவகம் பண்ண சொல்லி விரட்ட ஆரம்பிச்சுட்டாம்மா. பெத்த தாயின்னு கூட பார்க்காம வயசானவனு கூட பார்க்காம பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன வேலைக்காரியை விட கேவலமா நடத்த ஆரம்பிச்சுட்டாம்மா. என் மருமக என்னை வீட்டை விட்டு விரட்டணும்னு திட்டம் போட்டு அவன் நகையை நான் திருடிட்டேன்னு சொல்லி ராத்திரி நேரம் கொட்டுற மழையில விடிய விடிய மழையில என்ன நிக்க வச்சுட்டாம்மா. அப்பவே ஜோரத்துல ஜன்னி வந்து செத்து போயிருப்பேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்துனாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒழுக்கமா இருந்த என் மகனை பாத்தி கீர்த்தின்னு கூட்டிட்டு போய் குடிக்க வச்சு பெரிய குடிகாரனை ஆக்கிட்டாம்மா. அது மட்டும் இல்லம்மா, என் மகன் வீட்டுல இல்லாத சமயம் அவளை தேடி வயசு பசங்க நிறைய பேர் வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பா. அவன் நடத்தையே வேற மாதிரி ஆயி போச்சுமா. அதை நான் கண்டிச்சேன். எங்க என் மகன்கிட்ட நான் போட்டு கொடுத்துருவனோன்னு பயந்து அவன் போதையில வந்தப்போ என்னை பத்தி இல்லாதும் பொல்லாதுமா சொல்லி இருக்கா. அவன் போதையில அருவாமனையை தூக்கிக்கிட்டு என்னை வெட்டுறதுக்கு வந்தான். அப்ப நடந்த தள்ளு முள்ளுல தடுமாறி அவனே அந்த அருவாமனையில விழுந்து இறந்துட்டான். அந்த பழி என் மேல விழுந்துருச்சு. நான் கொலகாரிங்கிற பட்டத்தோட இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேம்மா. என்னங்கடி எப்ப பார்த்தாலும் 2 பேரும் தொண பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஆமா, நீ ஏண்டி இங்க வந்து உட்கார்ந்துருக்க? ஜெயிலர் என்ன சொன்னாங்க? எழுந்திருச்சு தாமரை செல்லுக்கு போ. இல்ல, அவங்க தான் நான் அவங்க குழந்தைய கொல்ல வரேன்னு நினைச்சு பயப்படுறாங்கல்ல, அவங்க கூட நான் எப்படி இருப்பேன்? நான் பாட்டிமா கூடவே இருக்கேன். என்னடி ஜெயிலர் சொன்னதை எடுத்து பேசுறியா நீ? இங்க நீ ஜெயிலரா அவங்க ஜெயிலரா? எந்திரிச்சு வாடி. ஜெயிலர் அம்மா ஏதோ கோவத்தில் அப்படி சொல்லியிருக்கலாம். அது எதுக்கு பெருசுப்படுத்துறீங்க? அடச்சி வாடி. எழுந்துரு, சொல்லிட்டு இருக்கல, எந்திரிச்சு வா. உள்ள போ, போய் பாடு. ஏய் நில்லு. என்னடி, எதுக்கு நில்லுன்னு சொன்ன? இவ்வளவு எதுக்கு ஏன் செல்ல போடுறீங்க? என்ன ஜெயிலர் சொன்னதை மறந்து போச்சா? அவ இனிமே இங்கதான் இருப்பா. முடியாது, முடியாது, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இவ என் குழந்தைய கொல்ல வந்த கொலைகாரி. அவ இங்க இருக்க கூடாது, கூடாது. இது பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், என்ன நம்புங்க.
என்னால உங்க குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் கொலைகாரி இல்ல. இல்ல, நான் நம்ப மாட்டேன். இவன் என் குழந்தைய கொன்னுடுவா. இவளை வேற எங்கேயாவது கொண்டு போய் போடுங்க. அதெல்லாம் முடியாது. இது ஜெயிலர் அம்மா உத்தரவு. அவ இங்கதான் இருப்பா. நீ வாயை மூடிட்டு பேசாம இரு. இல்ல உன்னையும் உன் குழந்தையும் பிரிச்சு தனித்தனி செல்ல போட்டுருவேன். வேண்டாம். நீ உள்ள போ. நான் போனதுக்கு அப்புறம் ஏதாவது சண்டை போட்ட பிச்சிருவேன் பிச்சு. இது பாருங்க, சத்தியமா அவன் தண்ணிக்குள்ள விழுந்ததை நான் பார்க்கவே இல்லைங்க. நான் கொலைகாரி இல்லைங்க. என்ன நம்புங்க. இச்சி வாய் மூடு. நீ அந்த சிவமணியோட ஆளுதான். என் குழந்தைய கொல்றதுக்காக தான் நீங்க வந்திருக்க. இங்க பார், நான் ஒருத்தி உயிரோட இருக்கிற வரைக்கும் என் குழந்தைய உன்னால எதுவுமே பண்ண முடியாதுரி. நான் தான் சத்தியம் பண்றேன் இல்லைங்க. நான் அவனை தண்ணிக்குள்ள தூக்கி போடல. வேணா நீங்க அவன்கிட்ட கேட்டு பாருங்க. மம்மி, ஆண்டி தள்ளி உள்ள நானே பாலகமா உண்டேன். உனக்கு தெரியுமாடா? தெரியுமா? அவனுக்கு பின்னிடுவேன். உன்னை அப்படி அவன் சொல்ல சொன்னாளா? இது பாருங்க, அவனை அடிக்காதீங்க. குழந்தை அடிக்காதீங்க. ஆண்டவன் ஒருத்தன் இருக்காண்டி. அவன் எப்போ என் கூட இருப்பான். பார்க்கலாம். நீங்களும் என் குழந்தை என்ன பண்ணிடுறீங்கன்னு பார்க்கலாம். படுறா, இத பக்கம் படு. மீனா, மீனா, மீனா. ஆண்டி, என்னம்மா இந்த நேரத்துல இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. சரி, வா சாப்பிடலாம். அவர் வந்துட்டுமே, அவர் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் சாப்பிடுங்களா ஆண்டி? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். வா. என்ன ஆண்டி? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. என்ன, நீ வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்த பொண்ணு. இதெல்லாம் உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு தான் யோசனையா இருக்கு. நல்ல விஷயம் சொல்றீங்க. எதுக்கு தயங்குறீங்க? சொல்லுங்க. உனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கு இல்லம்மா? நான் சர்ச்சுக்கெல்லாம் போவேனே. சர்ச்சுக்கெல்லாம் போவ. அப்போ நாங்க கும்பிடுற சாமி மேலலாம் உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. எனக்கு எல்லா கடவுளும் ஒன்று தான். அப்படியாம்மா? ஏன் ஆண்டி தயங்குறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, குடும்பத்தில் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. நீ மாடியிலேருந்து தவறி விழுந்து செத்து பொழைச்சிருக்க. அப்புறம் வெளிநாடு போலாங்கிற நேரத்தில் தவறி விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடாதனால தான் இப்படிலாம் நடக்குதோன்னு என் மனசுக்கு படுது. அதனால நீயும் செழியனும் ஒன்றா போய் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடணுமா? அவ்வளோதானே ஆண்டி? போயிட்டு வந்தால் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும்னு சொல்கிறீங்கல்ல. கண்டிப்பாக நானும் அவரும் போயிட்டு வரோம். ரொம்ப சந்தோஷம்மா. சரியா, இங்க வா. என்னடா, நாங்க ரெண்டு பேரும் நின்னு பேசிட்டு இருக்கோம். பார்த்தும் பார்க்காத மாதிரி நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஒன்றும் இல்லைம்மா. டேய், என்னடா டல்லா இருக்கேன்னு கேட்டா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்ன விஷயம் சொல்லுங்க.
உனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்காம இருக்கோம். அப்படி போய் பொங்கல் வச்சாதான் குலம் விருத்தியாகும்னு சொல்லுவாங்க. அதனால கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம்ப்பா. இல்லைம்மா, நான் வரல. வேணும்னா ஃபிலோவை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. என்னம்மா உனக்கும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ பாட்டுக்கு மொட்டை மாடியில வந்து உட்காந்துட்டு இருக்க. அவன் என்னடானா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் ஆண்டி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னதுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க? ஃபிலோ, நான் பிஸ்னஸில் வேற ஒரு டென்ஷனில் இருக்கேன். என்ன கொஞ்சம் தனியாக இருக்க வரியா? என்ன பிரச்சனை? நான் உங்க ஒய்ஃப் தானே, என்கிட்ட சொல்லக்கூடாதா? 10 லட்ச ரூபா பிரச்சனை. 2 நாளில் பேங்க்கில் கட்டி ஆகணும். நானே அது விஷயமா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ போய் கோயிலுக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னா எப்படி? அவ்வளவுதானே? என் டாடி கிட்ட கேட்டா கொடுத்துட்டு போறாரு. அதுக்கே இவ்வளவு ஒரி பண்றீங்க? இல்லை ஃபிலோ, பேங்க்கில் ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுக்கு உங்கள் அப்பா வழியே வந்து கேட்டப்போ நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ போய் பணம் கேட்டா அது வரதட்சணை மாதிரி ஆடாதா? நீங்க போய் கேட்க வேண்டாம், நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். அது அதை விட அசிங்கம். பொண்டாட்டி அனுப்பி பணம் கேட்குறான்ற கெட்ட பேர் எனக்கு வரணுமா? இல்ல, எங்க அப்பா அப்படிலாம் நினைக்க மாட்டாரு. நீங்க கேட்கலனா தான் அவரு ஃபீல் பண்ணுவாரு. உங்க அப்பா அப்படி நினைக்கலனா கூட ஊர் உலகம் அப்படிதான் பேசும். நீ மறந்து கூட எனக்காக உங்க அப்பாட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிடாத, புரிஞ்சுதா? ஓகே, சும்மா கேட்க வேண்டாம், கடனை கேட்கலாம், திருப்பி அவங்களுக்கு கொடுத்துடலாம். வேண்டாம், நான் வெளியில எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. இல்ல வேற யார்கிட்டயாவது கேட்க. விடு. சரி, நீ சாப்பாடு எடுத்து வை, நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஐயோ, எனக்கு இந்த நிலைமையா வரல ஐயா. ஹாஸ்பிட்டல் போறேன், நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வாங்க. என்ன நடந்தது அழகு? நேற்று வேலை நடந்துட்டு இருக்கும்போது மழை பெஞ்சுது சார். சாயங்காலம் 4 மணிக்கு ஆளுங்களாம் வேலையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க சார். நைட்டு லேசாக பெஞ்ச மழையில் செவர் கொஞ்சம் ஈரமாக இருக்குது சார். அது தெரியாமல் காலையில் வந்த ஆளுங்க அந்த ஈரமான சோத்துல வேலை பார்த்துருக்காங்க சார். அதனால தான் இப்படி இடிஞ்சு இந்த மாதிரி Don't ஆகிப்போச்சு. give me any excuses. இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களை வேலைக்கு வைக்கல, இதெல்லாம் நடக்காம இருக்கிறதா உங்களை வேலைக்கு வச்சிருக்கேன். செவர் இடிஞ்சு விழுத்தம். சாரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? உயிர் போயிருக்குங்க, அதுக்கு யார் பதில் சொல்றது? காசு பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம், உயிர் போனா உங்களதான் வேலைக்கு. வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம், ஏறுங்க வண்டியில.
இந்த வாசலில் நின்றுக்கோ, நாங்கள் அந்த வாசல்லையாக போகிறோம். ஓகேவா? ஓகேடா. எதுனா பிரச்சனை மட்டும் எங்களுக்கு சிக்னல் கொடு. நாங்கள் கிருஷ்ணாவை போட்டதும் அந்த வாசலில் எஸ்கேப் ஆயிடுறோம். அந்த வாசலுக்காக போயிட்டு உனக்கு சிக்னல் கொடுக்குறோம், வந்துடு. ஓகேவா? ஓகே மச்சான். அதே மாதிரி நீ யார் என்ன எதுன்னு கேட்டாங்கன்னா கையில் அடிப்பட்டுக்குது சார், அதான் வந்துக்கிறேன்னு சொல்லு. பார்த்துக்கோ. அப்படி மிச்சு எதுனா கேட்டாங்கன்னா இல்லை சார் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய்க்கிறாங்க, அதுதான் வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எதுனா சமாளிச்சுக்கோ. பார்த்துக்கோ. சரி மச்சான். ஜாகிரதையா இரு. நான் பார்த்துக்கிறேன். சரியா? போகலாம். சார், இங்கே கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு அட்மிட் ஆகிக்கிறாங்களே, அவங்க எந்த வார்டில் இருக்கிறாங்க சார்? நீங்கள் யார்? நாங்கள் அவங்களுக்கு வேண்டியவங்க சார். அன்டைமில் பார்க்க முடியாதுங்க. இல்லை சார், எங்கள் அக்கா உள்ளே இருக்கிறாங்க சார். அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நாங்கள் துணை இருக்கலான்னு வந்தோம் சார். 24 வார்டில் போய் பாருங்கள். நன்றி சார், வரேன் சார். ஏய், அவன் இங்கே தானே வந்தான். இப்படி தானே போயிருப்பான். வாங்கடா அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படி அமைதியாவே இருப்பீங்க? உங்க கட்டிட வேலைக்கு வந்தவங்க 3 பேர் இறந்திருக்காங்க, 4 பேர் கைகால் பாதிப்படைஞ்சு இனிமே கட்டிட வேலையை பார்க்கறதுக்கு தகுதி இல்லாம ஆயிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க மிஸ்டர் சிவகுமார்? சார், நானும் ஒரு 15 வருஷமா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கேன். இது வரைக்கும் என்னோட கேரியர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம்.
இந்த விபத்துக்கு நீங்க என்ன காம்பன்சேஷன் கொடுக்க சொல்றீங்களோ அது கொடுக்க ரெடியா இருக்க. இத விபத்துன்னு சொல்லாதீங்க மிஸ்டர் சிவகுமார். அப்படி சொல்லி நீங்க ஈஸியா தப்பிக்க முடியாது. நாங்க விசாரிச்ச வரையிலும் இது விபத்து இல்ல, கட்டுமான துறைக்கு நீங்க செஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய துரோகம். சார், நைட்டு பெஞ்ச மழையில ஈரம் காயாததால செவரு இடிச்சு விழுந்திருக்கு. இது இயற்கை செஞ்ச சதி சார். இதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? சார், நான் என்ன துரோகம் பண்ண, நான் என்ன ஊழல் செஞ்சேன்? அது எப்படி சிவகுமார்? சிட்டில எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அங்க எல்லாம் நடக்காது, உங்க இடத்துல நடந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்க கலவையில மோசடி பண்ணிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். ஒண்ணுக்கு 3 போட வேண்டிய கலவைய நீங்க 1க்கு 5 போட்டிருக்கீங்க. அது ஊழல் தானே? சார், கண்டிப்பா இல்ல சார். நான் எந்த சூழ்நிலையிலும் 1க்கு 5 கலவை போடுறதே இல்ல சார். 1க்கு 3 தான் சார். என்ன சிவகுமார், நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி தெரியாதவன்ட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. சிட்டில நான் 200-300 பில்டிங்க்கு மேல கட்டியிருக்கேன். அதனாலதான் என்ன அசோசியேஷன் தலைவரா வச்சிருக்காங்க. நாங்க உங்க பில்டிங் கலவையை டெஸ்ட் பண்ணி உங்க ஆட்களையும் விசாரிச்சிருக்கோம். அந்த சாட்சியை வச்சு தான் சொல்றோம். எங்க ஆட்களை விசாரிச்சீங்களா? என்ன அழகு சார், எவ்வளவு கலவை போட்டீங்க? என்ன அழகு, உண்மையை சொல்லுங்க அழகு. என்ன அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. 1க்கு 5 தான் சார். இப்ப என்ன சொல்றீங்க? அழகு, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? 1க்கு 5? ஆமா சார், 1க்கு 5 தான் போட்டோம். உன்னை நம்பி வேலைக்கு சேர்த்தா எனக்கு தெரியாம இந்த வேலையெல்லாம் வர செஞ்சிருக்கியா? உன்னா மிஸ்டர் சிவகுமார், அவர் என்ன சொல்ல வர்றாரோ அதை சொல்லட்டும், அப்புறமா நீங்க பேசுங்க. ஆமா சார், 1க்கு 5 தானே சார் கலவை போடுறோம். நான் கூட வேணாண்ணே, 1க்கு 3 போடலான்னு. நீங்க தான் 1க்கு 5 போட்டால் நல்லா லாபம் கிடைக்குன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம ஒன்றும் தெரியாம பேசுறீங்களா சார்? யோ மேஸ்திரி, என்னையா பார்த்துட்டு இருக்க? சொல்லியா மேடம்கிட்ட? ஆமா மேடம், சார் சொல்லி தான் 1க்கு 5 கலவை போட்டோம். மேஸ்திரி, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, நான் ஒரு காலத்துல இந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாது. போதும், நிறுத்துங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களை நல்லவர், நேர்மையானவர் நினைச்சுதானே இந்த பில்டிங் கட்டுற பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே. இதனால 3 பேர் இறந்திருக்காங்க, 4 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்க பில்டிங் கட்டுறதுனால தான் இப்படி ஆச்சுன்னா ஏன் பேர் தானே கெட்ட பேராகும். மேடம், நான் அப்படிப்பட்டவன் இல்ல மேடம். நடந்த சம்பவத்துக்கு எனக்கு 1% கூட சம்மந்தம் இல்ல. இவங்கெல்லாம் ஏதோ சதி பண்ணிருக்காங்க மேடம். எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இவங்கிட்ட நான் உண்மையை வர வைக்கிறேன். உண்மையை சொல்றா, நான் 1க்கு 5 கலவை போட சொன்னா? சொல்றாங்க சார், ஒன்னுடுவா உன்ன. போது, நிறுத்துங்க சிவகுமார். எதுக்கு அவனை அடிக்க போறீங்க? கையும் களவுமா பிடிபட்டவன நாடகம் ஆடுறீங்களா? உங்க நாடகத்தை நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். என்ன நம்புங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க. இங்க பாருங்க, புருஷனை இழந்துட்டு ஒருத்தர் நிக்கிறா, பொண்டாட்டி இழந்துட்டு ஒருத்தர் நிக்கிறாரு, நான் பொண்ணு இழந்துட்டு ஒருத்தர் நிக்கிறாரு. இது இல்லாம 4 பேருக்கு கைகால் போயிருக்கு. இவங்களுக்கெல்லாம் என்ன உதவி பண்ண போறீங்க? இப்போ நான் சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. என் கூட இருந்தவங்க எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இந்த உயிரிழப்புக்கெல்லாம் என்னால் ஈடுகட்ட முடியாது. ஆனா யூனியன் ரூல்ஸ் என்னன்னு சொல்லுங்க. காம்பன்சேஷன் எவ்வளவு கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துறேன். சாரி மிஸ்டர் சிவகுமார், எதிர்பாராம நடந்தா தான் அது விபத்து. அதுக்கு தான் யூனியன் ரூல்ஸ் படி காம்பன்சேஷன் தர முடியும். நடந்து முடிஞ்சது உங்க பேராசையினால ஏற்பட்டது. அதனால இறந்து போன 3 பேர் குடும்பத்துக்கு தலா 10 லட்சமும், கைகால் பாதிக்கப்பட்ட 4 பேர் குடும்பத்துக்கு தலா 5 லட்சமும், ஆக மொத்தம் 50 லட்சம் ரூபாய் நீங்க நஷ்டஈடா தரணும். அப்படி நீங்க நஷ்டஈடு தரலைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில ஈடுபடவே முடியாது. அதுக்கு நாங்க தடை போடுவோம். ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரியே
பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் நஷ்டஈடு கொடுத்துட்றேன். ஹலோ, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கறது ஓகே, எங்க மேடம் பணத்தை யார் கொடுக்கறது? பாருங்க சார், இந்த ஃப்ராடை நம்பி கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுப்பை எங்க மேடம் ஒப்படைச்சாங்க. இனி இவரை வச்சு நாங்கள் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷனை கண்டினியூ பண்ண முடியும்? இதை புதுசாக இன்னொரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கொடுத்து இதை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணி இதை மறுபடியும் கட்டணும். இது வரைக்கும் நாங்கள் செலவு பண்ண 50 லட்சத்தை யார் கொடுக்கணும்? இவர் தானே கொடுக்கணும். என்ன மேடம்? ஆமா சிவகுமார், எனக்கு கொடுக்க வேண்டிய 50 lakhs கொடுத்துருங்க, இல்லனா லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். ஓகே மேடம், உங்க 50 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துட்றேன். எப்போ கொடுப்பீங்க? அது மேடம், லேபர்ஸ்க்கு 50 லட்சம் ரூபா, உங்களுக்கு 50 லட்சம். 1 கோடி ரூபாய் பணம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க. டெட்லைன் தான் கேட்குறேன். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க சிவகுமார், பணத்தை செட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வெளிநாட்டுக்கு ஓடுறது, இந்த பதுங்கி இருக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதை பாருங்க, செய்கிற தொழிலை மதிக்கிறவனா யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன். உங்களை எப்படி சார் நம்புறது? சார், அவர் தான் 1 வீக்கில் தரேன்னு சொல்கிறாருல, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. வாங்க வாங்க போகலாம். வாங்க. நல்ல பஞ்ச் இல்லை? மேடம் மேடம் எலும்பில்லாத சிக்கன் தானே? ஆமா மேடம், சிக்கன்ல எலும்பு இருந்தா ஜெயிலர் அம்மா ஏன் எலும்பு எடுத்துருவாங்களே? அந்த பயம் இருக்கட்டும். நல்ல காரசாரமா வச்சிருக்கல்ல? வழக்கம் போல ஜெயிலர் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெஷலா தான் செஞ்சு வச்சிருக்கேன். சரி சரி, மேற்படி மேட்ரை கொடு. இளவரசி, அங்க பாரு, சவுண்டு சத்தியா என்ன எடுத்துட்டு போறான்னு பாத்தியா? அதை யாருக்கு எடுத்துட்டு போறான்னு தெரியுமா? வேற யாருக்கும் இல்ல, அரசாங்கம் நமக்கு கொடுக்கற கறி முட்டையெல்லாம் அந்த பைரவிக்கு தான் எடுத்துட்டு போறா. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அரிசி பருப்பு புளி எல்லாத்தையும் திருடி வித்து பணம் பாக்குறாங்க. அவங்க திருடி வித்தது போக பாக்கி தான் நமக்கெல்லாம். ஆம்பளை மாதிரி குடிப்பா அம்மா. இப்ப கூட எடுத்துட்டு போறாளே, இதெல்லாம் அவ குடிக்கிறதுக்கு தான். டேய் டேய் டேய், அறிவில உனக்கு? பார்த்து வரமாட்டேன். பண்ணி தொலைச்சிருக்க. என்ன காரியம் பண்ணிருக்க? குழந்தைய ஏன் எப்படி போட்டு அடிக்கிறீங்க? என்ன காரியம் பண்ணிருக்கான் பாரு. சரி, அவன் வந்து தெரியாம பண்ணிட்டா, அதுக்காக குழந்தைய எப்படி போட்டு அத அடிக்கிறீங்க? கேக்க நீ யாருடி? ஏய், என்னடி திமிரா? இன்னொரு அடி குழந்தை மேல பட்டுது, கைய உடைச்சிருவேன். என்னது? என் கைய உடைச்சிருவியா நீ? உடைச்சிருவியா? உடைப்பே. அவன் என்ன வேணும் வந்து மோதனா? ஏதோ தெரியாத நம்ம தானே வந்து மோதனா? காட்டு முன்னாடி தனமா நடந்துக்கிற?
நீ எல்லாம் ஒரு பொம்பளை. சரிடா. என்னடி கைய உடைச்சிருவேன்னு சொன்னல, கைய உடைடி. உடைடி பாப்போம். அம்மா 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 வேண்டாம்மா. உடைடி. அம்மா ஏய் வேண்டாம்மா. கேவி. அம்மா பேசிட்டேன். வேண்டாம்மா. பெரியவங்க மேல கை வைக்காதீங்கம்மா. அம்மா 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 வேண்டாம்மா. உடைடி. உடைடி கைய. உடைடி. ஏய் ஏய் என்ன நடக்குதுங்க? மேடம் இதெல்லாம் உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன் மேடம். அத இந்த பையன் தட்டி விட்டுட்டான். ஏன்டா இப்படி பண்ணன்ற அடி அடிச்சேன். அதுக்கு இவன் கைய உடைப்பேன்னு சொல்றா. என்னது? கைய உடைப்பேன்னு சொன்னியா? ஆமா சொன்னேன். அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கறத திருடி தின்றவங்க தானே நீங்க. பண்றதெல்லாம் குழந்தை அடிச்சாங்க, கோவத்துல சொன்னேன். பாத்தீங்களா மேடம்? உங்களுக்கு முன்னாடி எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா மேடம்? ஏண்டி என்னடி அவள கைய உடைப்பேன்னு சொன்னதும் இல்லாம என்ன ஏன் எதுக்கு பேசுறியா? மவள ஆடி. அம்மா அம்மா என்ன விடுங்க. தப்பு பண்ணல, என்ன விடுங்க. அம்மா என்ன விடுங்க. அன்னைக்கு நீங்க ஆசியா பீச் ஓரத்துல வாங்கின இடத்த விக்கிறதுக்கு என்ன காரணம்? பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்காக தானே? 3 கோடிக்கு மேல போற இடத்த நம்ம அவசரத்துக்காக 1.5 கோடிக்கு வித்திருக்கோமே. இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? அந்த கார்த்திக் தானே. என்னாலதானே அவ இப்படி உங்களை இடைஞ்சல் பண்றான். இதுக்குதான் அந்த மால் மசாலா ப்ராஜெக்ட் வேணான்னு நான் போய் சொன்னேன். விடு கவிதா, நடந்ததை பத்தி யோசனை பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. பணம் தானே போச்சு, பரவாயில்ல, எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். சம்பாதிக்க தைரியம் இல்லாதவன் தான் நஷ்டத்தை பத்தி யோசிக்கணும். நம்ம பணத்தை யாருக்கு கொடுக்க போறோம்? இத்தனை நாளா நமக்காக கஷ்டப்பட்ட தொழிலாளிங்க குடும்பத்துக்கு தானே. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் தம்பி. பணம் போனா சம்பாரிச்சிடலாம். ஆனா இத்தனை வருஷமா இந்த தொழில நீங்க கட்டி காப்பாத்திட்டு வந்த நல்ல பேர் போயிடுச்சு தம்பி. அந்த படுபாயப்ப இந்த மாதிரி பண்ணிட்டானே, அதை நினைச்சாதான் என் மனசு ஆறல தம்பி. அதை நினைக்கும் போது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஏற்கனவே கையில இருந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. ஃபீல்டுல பேர் ரொம்ப கெட்டுதான் போயிடுச்சு. ஏதாவது பண்ணி சரி பண்ணணும். அந்த அழக வேலைக்கு சேர்க்கும் போதே வேலைக்கு ஆள் தேவையான்னு நான் கேட்டேன். அப்பவே நீங்க அவனை வெளியே அனுப்பியிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அவன் கார்த்திகோட ஆளா இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவனை ரெக்கமெண்ட் பண்ணதே பழனியப்பன் சார் தான். அவர்கிட்ட போய் கேட்டா அவன் நல்ல வேலைக்காரன் தான், அவன் இப்படி துரோகம் பண்ணுவான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. நான் என்ன பண்றது கவிதா? பாப்போம். ஒழுங்கா வேலையை பாரு. இத வந்துடுறேன். ஹலோ ஹலோ. ஏய் மச்சான், அங்க பாரா. ஹலோ, யாருங்க?
ஐஸ் மிஸ்ரா. செத்துப்போன கிருஷ்ணாவை நீங்க எப்படி பார்த்திருக்க முடியும்? கிருஷ்ணா செத்து போல, உயிரோடு தான் இருக்கான். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.